யாப் பெப்டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன். திரை விமர்சனத்தில் இன்றைக்கி நாம் ஹிப்ஹாப் ஆதி நடித்து வெளிவந்திருக்கும் பிடி சார் படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தாக்கா, பாரதியார் எழுதிய ஒரு கவிதையில் வர ஒரு வரி தான், மாதத்தம்மை இழிவு செய்யும் மனவேதனை கொளுத்துவோம். இந்த லைனை தான் இயக்குனர் வேணுகாபாலன் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு திரைக்கதையாக பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்கா, ஹிப்ஹாப் ஆதி ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியாராக இருக்கார். அதே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுற காஷ்மீராவை லவ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் காஷ்மீராவும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு காதல், இந்த சின்ன பசங்களோட ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இப்படி ஒரு ஜாலியாக மூவ் ஆகிட்டுருக்குது கதை. இந்த நேரத்தில் தான் ஹிப்ஹாப் ஆதியோட பக்கத்து எதிர் வீட்டில் இருக்கிற இளவரசி வினோதின் மகள் அனிகா, ஹிப்ஹாப் ஆதி ஒர்க் பண்ணுற அந்த ஸ்கூல் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற தியாகராஜன், அதாவது மம்முட்டியான் பிரசாந்த் அப்பா, அவர் நடத்திட்டு இருக்க கல்லூரியில் படிச்சிட்ருக்காங்க. இப்போ அனிகாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு 4 பொறுக்கிங்க அனிகாவை ஒரு அனிகாட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. இதை அனிகா வீட்டில் சொல்கிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸு இதெல்லாம் அப்படி தான் நடக்க தான் செய்யும், நீ போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு அப்படி, அதனால தான் நான் ட்ரெஸ்ஸு போடுறப்பே சொன்னேன் இந்த ட்ரெஸ்ஸு போட வேணான்னு அப்படின்னு அவங்க அம்மா வினோதினி திட்டுறாங்க. போலீஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, வேணாம் அதெல்லாம் வேணாம், நம்ம மானம் போயிடும், உன் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கு போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு பெத்த தாயை அதை அடக்கி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அப்பா இளவரசவும் வேண்டாம், எங்கேயும் சொல்ல வேண்டாம், வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிடறாரு. இப்போ அதுவே பிரச்சனையாகுது. அந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளான வீடியோவை அந்த பொறுக்கிங்க ரிலீஸ் பண்ண, அந்த அனிகா வசிக்கிற அந்த அனிகா வீடு இருக்கிற அந்த ஏரியாவில் உள்ள மக்களும் சரி, கல்லூரியும் சரி, சக மாணவ மாணவிகளும் சரி, அனிகாவை தான் தப்பாக டார்கெட் பண்ணுறாங்க. இதனால் ரொம்பவே மனம் உடைஞ்சி கல்லூரி சேர்மன் தியாகராஜன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு எதிராக நடக்குது, என்ன தான் தப்பாக நினைக்கிறாங்க, காலேஜை விட்டு எடுக்கிறதுக்கு நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு, நீங்கள் தான் தயவு பண்ணுங்க மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. உடனே தியாகராஜன் பண்ணுறது, அதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தியாகராஜனும் இப்போ அனிகாட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. நொந்து நூலாகி போன அனிகா ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை விடக்கூடாது அப்படின்னு அது வரலையும் விளையாட்டு பையனாக இருந்த ஹிப்ஹாப் ஆதி இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு மாமனாராக வரப்போகிற பிரபு, அவர் வக்கீலாக இருக்கார், அவரோட உதவியோட கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த கேஸுக்கு தியாகராஜனுக்கு ஆதரவாக வக்கீல் மதுவந்தி மிகப்பெரிய வக்கீலாக இருக்காங்க, கதைப்படி ஆஜராகிறாங்க. இப்போ அந்த சாட்சியங்கள் எல்லாமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதாவது ஹிப்ஹாப் ஆதி அனிகாவுடைய தரப்புக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே ஒரு சாட்சியங்கள் திரட்ட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த அனிகாவோட மரணத்திற்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் பிரச்சனை. அந்த நீதிக்காக போராடுற ஒரு கதாநாயகனாக ஹிப்ஹாப் ஆதி நடிச்சிருக்காரு. இதுதான் படத்தோட ஒட்டுமொத்த கதை. மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகி இன்றைக்கி ஹீரோ லெவல் அப்படிங்கிற ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கார் ஹிப்ஹாப் ஆதி. நல்லா பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் குசும்புத்தனமாக கதாநாயகி காஷ்மீரா பின்னாடியே ஒரு ஜொல்லு அடிச்சுக்கிட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு அப்படி தெரிகிற ஒரு கதாநாயகனாக இருக்கிறவர், எந்த ஒரு பிரச்சனைக்குமே தலையிடாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பின்வாங்கி போகிற ஒரு ஹீரோவாக வர்றவர், 2ஆம் பாதி படத்தில் தான் பக்கத்து வீட்டை சார்ந்த அனிகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, தங்கச்சி மாதிரி இருந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வெகுண்டெழுந்து வழக்கமான ஒரு ஹீரோயிஸ் தான் காட்ட ஆரம்பிச்சிடாரு. ஆனாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸி, சென்டிமெண்ட்டு, அவங்க அம்மாட்ட ஏமா நம்ம அடங்கி போகணும் அப்படின்னு வசனம் பேசுகிற இடம், அதே மாதிரி தியாகராஜனை எதிர்த்து அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளேயே போய் அவரை அடித்து நவுத்தி எடுக்கிற இடம்லாம் ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்கார் ஹிப்ஹாப் ஆதி. லவ் போர்ஷனையும் ரொம்ப ஒரு ரொமான்டிக்காக வருது, எல்லாமே வருது, ஆக்ஷன் வருது, ரொமான்டிக் வருது, எல்லாமே வருது.
ஆனால் கதையில் அழுத்தமான ஒரு பெரிய விஷயம் அவருடைய கதாபாத்திரத்தில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு பதியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆனால் அந்த அனிகாவுடைய கதாபாத்திரமும் அதை சுற்றி பேசப்படுற விஷயங்களும் பாரதியாருடைய லைன் சொன்னல, மாதர் தம்மை இழிவு செய்யும் மனமே தன்னை கொளுத்துவோம். இந்த சமூகத்தில் இன்னமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தனியாக இருக்கிற பெண்ணோ அல்லது அலுவலகம் போகிற பெண்ணோ கல்லூரி போகிற பெண்ணோ எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலை தான் இன்னமும் இந்த நூற்றாண்டிலையும் நீடிக்குது. அது நம்ம டெய்லி தினச்செய்திகளையும் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பக்கத்தில் தெருவில் நம்ம பக்கத்து வீட்டில் கூட இந்த பிரச்சனைகள்லாம் பெண்கள் இன்னமும் சிறு குழந்தை முதல் வயதான பெண்கள் வரை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகளாம் களையப்படணும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை இந்த படத்தில் ஒரு வலுவான விஷயமாக இருக்குது. அந்த சமூக அக்கறை உணர்வோடு அந்த வலுவான விஷயத்தை ரொம்ப அழகாக ரொம்ப அழுத்தமான வசனங்கள் மூலமாக இயக்குனர் வேணுகாமன் இந்த படத்தை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஏற்கனவே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படத்துலையும் ஒரு சமூக அக்கறை வச்சுருந்தார். இந்த படத்துலையும் சமூக அக்கறை இருக்குது. ஆனாலும் வழக்கமாக பார்த்த படங்களுடைய கிளிஷே இந்த படத்துலையும் இருக்கிறதுனால ரொம்பவும் ஒன்ற முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு வருது. அவர் சொல்லப்படுற விஷயங்கள் சொல்ல வர்ற விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயங்கள் வரவேற்கணும். ஏன்னா அப்படிதான் அந்த சமூகத்தில் இருக்குது. நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் அழுத்தமாக ஒருபடி மேலே போய் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாக்கம் நம்மளுக்கு ஏற்படுது. அந்த மைனஸ் பாயிண்ட்டுகளை இயக்குனர் வேணுகோபாலன் சரி செஞ்சுருக்கலாம். படத்தை தயாரித்தது ஐசரி கணேஷ். அவரே ஒரு கல்லூரி நிறுவனம் நடத்திட்டு வராரு, வேல்ஸ் காலேஜ் நடத்திட்டு வராரு. ஆனால் அந்த கல்லூரி நிறுவனத்தில் உள்ள ஒரு தாளாளர் சேர்மனாக இருக்கிற தியாகராஜன் இந்த மாதிரி குற்றங்களை இழைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அந்த கதை போகிறப்ப இந்த மாதிரியான ஒரு கதையை ஐசரி கணேஷ் தயாரிக்க முன்வந்த தைரியத்துக்காகவே அவரை பாராட்டணும். ஒரு சமூக பொறுப்புள்ள சமூக அக்கறையுள்ள ஒரு கதையை அவர் தயாரிக்க முன்வந்ததுக்காக அவருக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லலாம். கதாநாயகியாக வர காஷ்மீரா ஒரு அழகு தேவதையாக இருக்காங்க. அங்கங்கே அவங்க கதாபாத்திரம் என்னமோ அதற்கு தகுந்த மாதிரி நியாயம் சேர்க்குற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதியோடைய பெற்றோராக வர பட்டிமன்றம் ராஜாவும் தேவதர்ஷினியும் சிறப்பாகவே நடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பேரில் குறிப்பாக தேவதர்ஷினி ஒரு அழுத்தமான கேரக்டர்னு சொல்லலாம். பையனுக்கு இப்படி நடக்க போகுது, நீ ஏன்டா கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஹிப்ஹாப் அது ஏமா நம்ம பொறுத்து போகணும் அப்படின்னு டயலாக் பேசி முடித்தோன்னு இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுமா அப்படிங்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பர் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதேமாதிரி அந்த சைடு பார்த்தா காஷ்மீராவோட அப்பாவாக வர்ற வக்கீலாக வர்ற பிரபு சிறப்பாக நடிச்சிருக்காரு. அனிகா இன்னொரு அடுத்த நயன்தாரா, குட்டி நயன்தாரான்னு பாராட்டு பெற அனிகாவுக்கு இதில் ஒரு வலுவான கதாபாத்திரம். தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு அப்படியே ஒதுங்கி போகாமல் இதை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி வாமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி இது பண்ணுற இடமா இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், வெளியில் அசிங்கமாக பேசுவாங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்கிறப்ப உடஞ்சி போகிற இடமா இருக்கட்டும். தான் நம்பி போகிற கல்லூரி சேர்மன் தியாகராஜனே தாங்கிட்ட தப்பாக நடந்துக்கும் போது அவங்க காட்டுற ரியாக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ்னாக்கா அந்த இன்டர்வல் பிளாக்கு, அதே மாதிரி கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸில் வருது. இருந்தாலும் அது நம்பகத்தன்மை குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ட்ராமாட்டிக்காக இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி டட்டாலடியாக அந்த கிளைமேக்ஸில் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு வர்றப்ப நம்மளே அப்படி எழுந்து சீட்லேருந்து அப்படி கொஞ்சம் அப்படி எழுந்து உட்கார மாதிரியான ஒரு விஷயத்தை இயக்குனர் பண்ணியிருக்காரு. அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. பின்னணி பேக்ரவுண்டு ஸ்கோர் நல்லாயிருக்கு. பாடல்கள் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்கலை. ஒளிப்பதிவு செம்மையாக பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபி. எடிட்டிங் பார்த்தா நிறைய இடங்களில் கத்திரி போட வேண்டிய இடங்களில் எடிட்டருக்கு அப்படியே கை கட்டிட்டு இருந்துட்டார் போல். கொஞ்சம் தயவு தட்சணை பார்க்காம
கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் கிரிப்பாக வந்திருக்கும். அதேமாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு லவ் பண்ணுற மாதிரி, நான் தான் அவன் காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி, அந்த ஸ்கூல் பசங்களை வச்சுட்டு சொல்கிற மாதிரியான அந்த சீக்வன்ஸு டயலாக் இதெல்லாம் வந்து இன்னமும் அரைச்சமாக அரைக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய காட்டிகிட்ருக்காங்க. சின்ன பிள்ளைங்க மனசில் நஞ்சை விதைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள இயக்குனர் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள இயக்குனர் இந்த மாதிரி காட்சிகளை வந்து தவிர்க்கணும் தயவு செய்து. தியாகராஜன் வில்லனா நடிச்சிருக்க தியாகராஜன் கண்கள்லே மிரட்டுறார். உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் கொடுத்தா அடித்து பிரித்து மேய்வார். அப்படி ஒரு நடிப்பை, ஒரு ரியாக்ஷனை வந்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தோட இன்னொரு பெரிய குறை அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த தேவதர்ஷினி, அதாவது ஹிப்ஹாப் பாதையோட அம்மா வர கேரக்டரு, இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து பெண்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து என் வயசு வரலையும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, நான் ரேஷன் கடைக்கு போகிறப்ப என் கையை தொட்டு தான் காசு வாங்குறேன் ரேஷன் கடைக்காரன் அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பெண் குழந்தைகிட்ட சிறுமிகிட்ட வந்து தவறாக நடக்கிறதும், அது மாதிரி ஒரு கடைமட்ட தொழிலாளியும் அதே மாதிரி ஒரு ரேஷன் கடை ஊழியரையும் ஒரு பொதுவாக ஒரு குற்றம் சாட்டுறது அது என்னமோ ஒரு நெருடலாகவே இருக்குது. அதை தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா அது எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாத போல் அந்த இது இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஓவரால் படம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு தடவை குடும்பத்தோடையே பார்க்கலாம், அவசியம் குடும்பத்தோடையே பார்க்கலாம். ஏன்னா பெற்றோரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம், வளர்ந்து வர்ற பிள்ளைகளும் அவசியம், அதை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு தேவையான, சமூகத்துக்கு தேவையான ஒரு திரைப்படமாக இந்த பிடி சார் அமைஞ்சிருக்கு. இன்னொரு விமர்சனத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.